ஐயா சுவாமிட்ட ஒருத்தங்க வந்தவங்க கிரிவலம் போக முடியலன்னு என்ன சுத்துங்க கிரிவலம் போனதுக்கு சமம்னு சொல்லியிருக்காங்க. தன்னை சிவனா பாவிச்சு சொல்லியிருக்காரு. இதே சுவாமி வந்து பெருமாள் ராசுவ திருப்பதியில இந்த பிச்சைக்காரன் யாருன்னு கேளுன்னு சொல்லும்போது, அது நான் தான் சொல்லி பெருமாள் ஆன்சர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த சைட்ல சிவனாவும் பாவிச்சிருக்காரு. அந்த சைட்ல பெருமாளாவும் சொல்லியிருக்காரு. நம்ம சுவாமி சிவனா? பெருமாளா? அந்த காலத்தில் ஒரு பழமொழி உண்டு. இதை கல்கி ரொம்ப அழகாக சொல்லுவார். அறியும் சிவனும் ஒன்று, அது அறியாத வாயில மண்ணுன்னு. இங்கே மழை பெஞ்சிட்ருக்கு, 3 நாளாக மழை பெஞ்சிட்ருக்கு. சென்னையிலேருந்து வந்தவங்க விடாமல் அடமழை கொட்டிக்கிட்டு இருக்கு. அந்த அடமழையில் கிரிவலம் அவங்களால போக முடியல. 3 நண்பர்கள் எல்லாருமே வயசானவங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க பிரார்த்தனை வந்து அவங்க திருவண்ணாமலைக்கு வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு வந்ததே கிரிவலம் வரணுங்கிற ஒரு சங்கல்பத்தோடு வர்றாங்க. ஆனால் பண்ண முடியல. இப்படி ஊருக்கு போயிடவா? அப்போ இந்த சங்கல்பம் என்ன ஆகுது, நமக்கு அதனால் தீங்கு விளையுமோங்கிற ஒரு பயத்தில் சாமிகிட்ட வர்றாங்க. சாமி இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தோம், ஆனால் மழை பெய்யுது, எங்களால் நடக்க முடியல, நாங்கள் என்ன சாமி செய்கிறது அப்படின்னு அவங்க வந்து ஒரு மனம் ஒரு பயந்து மனப்பூர்வமாக சாமிகிட்ட கேட்கும்போது சாமி ஏஞ்சி உடனே நிற்கிறார். அவங்க பயத்தை போக்கணும். அவங்களுடைய பயத்தை போக்கி அவங்களுடைய சங்கல்பத்தை நிறைவேற்றுற மாதிரி ஒரு மன நிறைவை அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்கள நல்லபடியாக ஊருக்கு அனுப்பிச்சி வைக்கணும். அவ்வளோதான். நிற்கிறார், என்னை சுற்றி வாங்குறார். சுற்றி வர்றாங்க. உன்னுடைய பிரார்த்தனை முடிஞ்சு போச்சு, நீ ஊருக்கு போகலாம். அவனை நம்ப வைக்கிறார். தானும் இந்த அண்ணாமலையும் ஒன்று தாங்கிறத நம்ப வைக்கிறார். ஏன்னா அவனுடைய துன்பத்தை போக்கணுங்கிறதுக்காக. அவனுடைய துன்பத்தை போக்கணும், அதான் அவருடைய மேஜர். 3 நாளாக அங்கே இருக்காப்புல. வயசானவங்க, மழை கொட்டிக்கிட்டு இருக்கு. சங்கல்பம் பண்ணி வந்திருக்காங்க கிரி பிரதட்சணம் பண்ணணுன்னு. ஆனால் பண்ண முடியலை. இது பண்ணாமல் வீட்டுக்கு போனால் ஏதாவது துன்பம் வந்துடுமோன்னு ஒரு பயம். அப்போ என்ன செய்யலான்னு கேட்கறதுக்காக சாமிகிட்ட வர்றாங்க. அவங்க பயத்தை போக்குறதுக்காக, அவங்க கவலையை போக்குறதுக்காக, அவங்க சங்கல்பத்தை நிறைவேற்ற விட்டதா அவங்க நினைக்க வைக்கிறதுக்காக தானே அண்ணாமலைங்கிறத வந்து டெக்ளேர் பண்ணுறார். சுற்றி வாங்குறார், சுற்றி வர்றாங்க. இப்போ உன் சங்கல்பம் நிறைவேறிச்சு, உன் பிரார்த்தனை நிறைவேறிச்சு, நீ ஊருக்கு போகலாங்கிறார். ஊருக்கு சந்தோஷமாக போனாங்க. இங்கே 3 பக்தர்களுடைய கவலையை போக்குனார். அங்கே ஒருத்தர் சந்தேகம், இவர் யார் சந்தேகத்தோடு வர்றார். இவர் யார்? தன் பேரையே சொல்கிறாரு. ஒரு ஞானியா? பார்த்தா பிச்சைக்கார மாதிரி இருக்கார். இவர் யார் புரியலையே. ஒரு பக்கம் ஞானமான் மாதிரி காட்சி கொடுக்குறாரு, பெரிய மகான் மாதிரி சொல்கிறார். இன்னொரு பக்கம் பார்த்தா பிச்சைக்கார மாதிரி தெரிகிறார். இவர் யார்? சரி, எல்லாரும் நமஸ்காரம் பண்ணுறாங்க, நம்மளும் நமஸ்காரம் பண்ணிட்டு போவோம். நமக்கு வந்து போகிறது வந்து திருப்பதி. இவரை பார்த்துட்டு போயிடுவோமே நினச்சிட்டு வந்திருக்கோம். பார்த்துட்டோம், திருப்பதி தான் போகிறோம். சாமி நாங்கள் திருப்பதி போகிறோம் சாமி. இவருக்குள்ள சந்தேகம் நல்லா தெரியுது. தான் யாருங்கிற ஒரு விசாரம் அவர் மனசுக்குள்ளே போயிட்டு இருக்கிறதுங்கிறது தெரியுது. அப்போ தான் ஒரு காயினை கொடுத்து அவருக்குள்ள சந்தேகத்தை அவர் வணங்கக்கூடிய அந்த திருமலையிலே போய் கேட்க சொல்கிறார். யார்? அந்த திருப்பதி வெங்கடாஜலபதியத்தையே போய் கேட்க சொல்கிறார். இந்த 1 ரூபாயை எடுத்து உண்டியில் போட்டு இந்த பிச்சைக்காரன், திருவண்ணாமலை இருக்கக்கூடிய இந்த பிச்சைக்காரன் யாருன்னு கேட்டு வாங்குறார். அவரு அதை எடுத்துகிட்டு போய் உண்டியில் போட்டால் அது நான் தான் நேணுதானேன்னு வரதான். அந்த காயின் உள்ள உருண்டு ஓடி 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 அந்த சப்தம் அவர் காதுக்கு மட்டும் தெளிவாக புலப்படுது. நேணுதானேன்னா நான் தான் அதுன்னு பெருமாளை சொல்கிற மாதிரி. ஸோ இங்கே அவருடைய சந்தேகத்தை போக்குறார். இங்கே உங்களுடைய கவலையை போக்குறார். கவலையை போக்கும் போது சிவனாவே அவர் வந்து இருந்து அவங்களுடைய கவலையை போக்குறார். ஏன்னா அவங்க சிவபக்தர்கள். அவங்க இங்கே இவர் வந்து பெருமாள் பக்தர். ஸோ பெருமாளை வச்சு சொல்ல வைக்கிறார் தான் யாருன்னு. ஸோ பெருமாளை இருந்தவர் இவர் தான், சிவனாக இருந்தவர் இவர் தான். இதை 2 பேருமே இல்லைன்னு சொல்லிட்டு போகிறவங்க வாயில் மண்ணு தான்.